வீக் டேஸில் எப்பா வீக்கெண்டில் மாவோட விஷயம் மெயினான விஷயம் இதே அடுத்து நம்ம பார்க்க போகிறது இறால் குழாக்கு நம்ம எந்த அளவுக்கு இறால் எடுத்துக்கிறோமோ அதை விட கொஞ்சம் கூடுதலாக தேங்காய் 5 பூண்டு பல்லு 5 பூண்டு பூண்டு சோம்பு வரமிளகா லைட்டாக பொட்டுக்கடலை சேர்த்துட்டா நல்லா அது என்ன எடுத்துக்கணும் கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும் அப்படின்னா நம்ம லைட்டாக பொட்டுக்கடலை சேர்த்துக்கணும் நீங்கள் வேணுன்னா சேர்த்துக்கணும் இல்லைனாலும் நல்லாயிருக்கும் கொஞ்சம் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துட்டா கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும் லைட்டாக சேர்த்துக்கணும் நம்ம வந்து வரமிளகா அரைச்சி தேங்காய் சட்னி எடுத்துக்கிட்டேன் அதேலேயே எக்ஸ்ட்ரா சோம்பு கொஞ்சம் லைட்டாக பூண்டு இறால் சேர்த்துக்கிட்டேன் அதுதான் இறால் கோலாக்குள்ள ஐட்டம் நான் ஏன் இறாலோட தேங்காய் கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா அந்த இறால் வந்து கொஞ்சம் நல்லா அரைச்சி வைக்கணும் தேங்காயும் லைட்டாக ஃபஸ்ட்டே இறாலை வந்து அரைச்சி எடுத்துக்கணும் அப்போ தான் வந்து இந்த மற்ற ஐட்டம்லாம் அரைக்கும் போது அதுவும் சேர்ந்து வந்துடும் இல்லைன்னா அந்த இறாலை கடைசியாக அரைச்சோன்னா அந்த கொஞ்சம் இறால் அந்த ஜார்லேயே ஒட்டிக்கிறாங்க அதனால தான் ஃபஸ்ட்டே நான் இறாலை அரைச்சிட்டு இந்த ஐட்டத்துக்கு அதுபோல் எவ்வளோ தூரம் நம்ம வந்து தண்ணியை கம்மியாக சேர்த்துக்கிறோமோ நமக்கு வந்து கொஞ்சம் கெட்டியாக இருக்கிறதா ரொம்ப தண்ணியாக ஆயிடுச்சுன்னா அந்த உருட்டும் போது கொஞ்சம் அந்த வந்து அந்த ரவுண்ட் ஷேப்பு கடைசியில் கொதிக்கும் போது இருக்காது அதனால் தண்ணியை கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்து அரைச்சிக்கிறது தான் நல்லது நம்ம லாஸ்ட்டில் வேணால் கூட அப்புறம் லைட்டாக தண்ணி தெளித்து நம்ம ஊற்றிக்கலாம் ஸோ நான் இந்த டம்ளர்லாம் லைட்டாக டம்ளர் தான் தண்ணி ஊற்றிக்கலாம் ஏன்னா தேங்காய் அரைப்படாது அப்படிங்கிறதுக்காக லைட்டாக திரிச்சிக்கலாம் இந்த தண்ணி ஊற்றுற மாதிரி அந்த அளவுமே போதும் ஏன்னா அதுக்கு மேலே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப குழப்பம்னு ஆயிடுச்சுன்னு நம்மளால் ஊற்ற முடியாது அதனால தான் அரைச்சி எடுத்தால் இந்த பதத்தில் இருக்கும் எல்லாம் இதையும் இறாலையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு வந்து கரெக்டாக தான் இருக்கும் ஏன்னா இறாலுக்கு நம்ம தண்ணி சேர்க்காதனால கொஞ்சம் கெட்டி பதத்தில் தான் இருக்கும் அதனால இதையும் அதையும் மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு ஓகேவாக இருக்கும் இந்த லெவலில் இருந்தால் நமக்கு கரெக்டாக இருக்கும் அதே மாதிரி இறால் சோம்பு மிளகாய் எல்லாமே நல்லா அரைப்பட்டிருக்கும் இல்லைன்னா சாப்பிடும்போது வாயில் பட்டுச்சு அப்படின்னா அது நல்லா இருக்காது இந்த கோலாவோட சாஃப்ட்னஸ்க்காக நான் என்ன பண்ணேன்னா 2 எக்கு சேர்த்துக்கிறேன் 2 எக்கு இருந்தால் ஓகே இல்லை 1 போதும் நான் வந்து நல்ல சாஃப்ட்னஸாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் எடுத்துருக்க போர்ஷனுக்கு 2 எக் எடுத்துக்கிறேன் ஸோ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு நல்லா எல்லாத்தையுமே சேர்த்து ஒன்று போல் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறதுல கொஞ்சம் எடுத்து வச்சிங்கன்னா கூட அதை அப்படியே எண்ணெயில் போட்டு எடுத்துட்டிங்கன்னா இதுதான் இறால் வடை வெங்காயமும் போட்டு வெங்காயம் கொஞ்சோண்டு லைட்டாக தேங்காய் இது வந்து டேஸ்ட்டுக்காக தான் தேங்காய் ஆப்ஷனல் தான் வேணும்னா எடுத்துக்கலாம் இல்லைன்னா விட்டுறலாம் இதை அப்படியே எண்ணெயில் போட்டு எடுத்துகிட்டு நம்ம கோலாவும் ஊற்றி குழம்பு வச்சு குழம்புலேயே இறால் கோலா போட்டு இறால் கோலா குழம்பு எடுத்துக்கிட்டு சைடிஷ் எதுவும் செய்ய முடியலன்னா கூட ஒரு ஆம்லேட்டு ஒரு இறால் வடை போட்டால் நல்லாயிருக்கும் டிஃப்ரெண்ட்டாக குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி கூட கொடுத்துக்கலாம் நான் என்ன பண்ணுவேன்னா இதிலே கொஞ்சோண்டு எடுத்து வச்சுட்டு ஈவினிங் டயத்தில் போட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் டீயோட ஒரு வடை சேர்த்து சாப்பிட்ற மாதிரி நல்லாயிருக்கும் அதுக்கு இந்த போர்ஷனில் அப்படியே ஊற்றி வச்சுக்கணும் நான் இப்போ குழம்புக்கு என்ன பண்ணியிருக்கேன்னா நம்ம ஆக்சுவலாக எப்பயும் மீன் குழம்பு இறால் குழம்பு நான்வெஜ் புளி குழம்பு அதெல்லாம் செய்கிறோம்ல அதே மாதிரி தான் புளி தக்காளி கரைச்சிட்டு லைட்டாக உப்பு போட்டு கலந்தரிச்சதும் நம்ம எல்லாத்தையும் போட்டு நல்லா கொதிக்க விட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன போடுவோமோ அதுக்கு பதிலாக நமக்கு வந்து இறால் குழம்பு அந்த கோலா உருட்டின போது அதை நல்லா கொதிக்கணும் கொதிக்கும் போது இதை போட்டாங்கன்னா கலடாமல் இருக்கும் இந்த கோலா அதனால் நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் இந்த
கோலாவை அப்படியே நல்லா சின்ன சின்ன கோலாக உருட்டி போட்டு குழம்பு வந்து ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா இந்த கோலாவில் ஒரு லாஸ்ட்டு ஒரு 2 கோலா விட்டு அளவு சேர்த்துட்டு இந்த தண்ணியில் நல்லா கலக்கி ஊற்றிட்டோம் அப்படின்னா இந்த கோலா அப்படியே கொதிச்சு வரும்போது குழம்பு கெட்டியாகிடும். சப்போஸ் குழம்பு தண்ணியாக இருந்துச்சு இல்லை கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா எல்லா குழம்புமே ஊற்றிட்டோம். இங்கே வின்டர் சீசன் அதிகமாக இருக்கனால மாவு மோஸ்ட்லி ரொம்ப பிடிச்சிடாது. அதனால என்ன பண்ணணும்னா நல்லா அடிக்கணும். அடித்து கொஞ்சம் பழைய மாவையுமே நான் சேர்த்துக்கணும், இல்லைன்னா மாவு பிடிக்காது. எப்படியும் 8 to 10 hours எனக்கு வேணும். அப்போ தான் மாவு வந்து கரெக்டாக. வின்டர் சீசனில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா நாங்கள் அதாவது டைட் போர்ஷனாக காற்றுப்படாத இடத்துல டைட்டாக, அதாவது இல்லைன்னா பாதி பேர் ஹீட்டருக்குள்ளே அவனுக்குள்ளெல்லாம் நிறைய பேர் வச்சு செய்கிறாங்க. எனக்கு அந்த மாதிரி செட் ஆகலை. நான் என்ன பண்ணுவேன்னா கபோர்டுக்குள்ளே வச்சு க்ளோஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் தான் எனக்கு செட் ஆகுங்கிறதுக்காக கண்டெய்னரும் நல்லா சின்ன சின்ன கண்டெய்னர் ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுக்கிறது தான் எனக்கு செட் ஆகுது. அதனால கபோர்டுக்குள்ளே வச்சு க்ளோஸ் பண்ணி டைட் க்ளோஸாக பண்ணால் அப்படின்னா தான் அதனால நான் கிச்சனுக்கு கீழே உள்ள கபோர்டே நான் சூஸ் பண்ணிவிட்டு அதில் உள்ள அந்த இடத்துலையே நான் வந்து வச்சு க்ளோஸ் பண்ணிடுவேன். இந்த மாதிரி வச்சுட்டு ஆல்ரெடி இதுலேயும் பணியார மாவு இதெல்லாம் அரைச்சி இந்த சைடு வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா தோசை மாவு, இட்லி தோசைக்காக அந்த மாவு அரைச்சி வச்சுட்டு டைட்டாக க்ளோஸ் பண்ணி வச்சுட்டோம்னா நமக்கு வந்து பிரச்சனை இல்லாமல் இருக்கும். அதனால் இந்த மாதிரி நேரத்தில் இது மாதிரி அரைச்சி பகல்லே வச்சிட்டோம் அப்படின்னா நான் நைட்டுக்கு எடுக்கலாம். இல்லைன்னா நைட்டு அரைச்சி வச்சிட்டோம்னா காலையில் வச்சு யூஸ் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். நான் எப்போயுமே காலையில் நான் அரைச்சிட்டு நைட்டு யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு நைட்டே அந்த வேலையை முடிக்கிற மாதிரி இருந்தால் தான் பிரச்சனை இல்லை. இல்லைனா காலையில் எடுத்து வைப்போம் அப்படின்னா அது அடுத்த நாள் சாயந்தரம் ஆயிடுத்து மறந்துடுற மாதிரி இருக்குது. அதனால நான் நைட்டே எடுத்து வச்சுட்டு கொடுக்குற மாதிரி பிளான் பண்ணி காலையிலே அரைச்சிடுறது. அதே மாதிரி மாவு அரைக்கிறதுமே சமையலோட சமையலாக அரைச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு பிரச்சனை இருக்காது. ஆனால் சமையலை அரைச்சிடுவோம். அப்புறம் நம்ம கண்டெய்னரில் என்னென்னலாம் மிக்சர் ஐட்டம்லாம் கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருக்குது தெரிஞ்சுட்டா. அதனால இன்னும் நம்ம பார்சலை ரொம்ப கஷ்டப்பட்டு பிடிச்சிட்ருக்கேன். 2 பார்சலாக கொண்டு வந்தேன். 1 கிலோ தான் எடுத்துகிட்டு வந்தேன். 2 கிலோவில் ஒரு பேக்கேஜ் தான் கொண்டு வந்தேன். அதில் பார்த்திங்கன்னா ஒரு பேக்கேஜ் முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்து 1 கிலோ எடுத்துகிட்ருக்கேன். இது வந்து கலந்தரைச்ச தூள், மஞ்சத்தூள் கொட்டி வச்சேன். இது வந்து கலந்தரைச்ச தூள். இதை பார்த்தா அந்த செலோ டேப் வந்து நாங்கள் சேஃப்டிக்காக போட்டு கொண்டு வந்துடுவோம். ஆனால் இங்கே வந்து பிரித்து அதை கொட்டுறதுக்குள்ள ரொம்ப செம்ம கடியாகும். அதை பிரித்து ஏன்னா 4-5 பேக்கிங் போட்டு கொண்டு வரோமா, இதை இந்த சிலண்டரை பிரித்து அப்புறம் அந்த அடுத்த இன்னொரு பிரித்து அதை கொட்டுறதுக்குள்ளே செம்ம கஷ்டமாகும். ஆனால் நம்ம வந்து உள்ளே இருக்க ஐட்டம் வந்து சேஃப்டியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு அப்படி தான் எடுத்துக்கணும். ஏன்னா இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு கொண்டு வந்து அது பெட்டி ஃபுல்லும் இதாகிடுச்சுன்னா பெட்டி ஃபுல்லும் இருக்க ஜாமான் வேஸ்ட் கொண்டு வந்த ஐட்டமும் வேஸ்ட் ஆகும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு கொண்டு வர வேண்டியதாக தான் இருக்குது. பட் பாக்ஸில் ஏதாவது போட்டு எடுத்துகிட்டு வரலாம்னா அதுவும் நமக்கு தேவையில்லாத எக்ஸ்ட்ரா வெயிட் அப்படிங்கிறதுனால இதே தான் எடுத்துகிட்டு வர வேண்டியதாக இருக்குது. ஃபைனலி நாங்கள் வந்து பொடியை பார்த்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அப்பா ஒரு வழியாக எடுத்தாச்சு அப்படின்ட்டு. அதனால் நான் எப்போயுமே எந்த ஐட்டத்தையுமே ஃபுல்லாகவே கொட்டி வைக்க மாட்டேன். சப்போஸ் ஏதாவது கீழே விழுந்துருச்சு போச்சுன்னா எல்லா பொடியுமே போயிடும் அப்படிங்கிறதுக்காக நான் கொஞ்சம் ஓரளவு ஒரு 1/2 பாக்ஸ் வர மாதிரி தான் நான் எல்லா ஐட்டமுமே கொட்டுப்பேன். இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம கொண்டு வந்திருக்கோம். சப்போஸ் ஏதாவது மிஸ் ஆகிடுச்சு, கீழே விழுந்துருச்சு, இல்லை பிள்ளைங்க ஏதாவது எடுக்குது அந்த மாதிரி சரியாகாது அப்படிங்கிறதுக்காக எல்லாமே ஒரு 1/2 ஐட்டத்தை தான் 1/2 பாட்டிலில் தான் கொட்டியே வைக்கிறது. இதை முடிச்சுட்டு இதை எல்லாத்தையுமே நாங்கள் என்ன பண்ணோம்னா ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடுவோம். ஓகே காய்ஸ், இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.